மரியாயே வாழ்க. அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முழு விவரங்களை இந்த தொடர் முழுசு நம்ம பார்த்துட்டு வரோம். ஜெபமாலை பக்தியுடைய வரலாறு, அதில் சொல்லக்கூடிய ஜெபங்களுக்கான இந்த ஜெபமாலைக்கான பலன், ஜெபமாலையில் நம்ம ஆர்வம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம், என்னென்ன வகையில் நம்ம ஜெபமாலையில் தவறு செய்கிறோம், எப்படி அதை சரி பண்ணுறது, ஜெபமாலைக்கான சாட்சியம், இப்படி வரிசையாக இந்த கடந்த 21 வீடியோக்களில் நாம் முழுக்க ஜெபமாலை பக்தியை பற்றி நாம் பார்த்துட்டு வந்தோம். கடைசி பதிவில் ஜெபமாலை குழுக்களை ஆரம்பிப்பது அப்படின்ட்டு ஒரு தொடரை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் விவரங்களை. இன்றைக்கு உலகம் முழுசும் அந்த மாதிரி ஜெபமாலை குழுவில் வைத்திருக்கின்ற ஊக்குவிப்பாளர்கள், ப்ரொமோட்டர்ஸ், அவங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை போகிறோம்னா, எல்லாரும் ஜெபமாலை பக்தியை பரப்புகிறோம். அவங்கவுங்க இதை பரப்பி இந்த மாதாவுக்கு உகந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்ட்டு நாம் இந்த ஊக்குவிப்பாளர்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோவாக பதிவு செய்கிறோம். இந்த வீடியோவுக்குள் போவதற்கு முன்பாக தேவதாயை நாம் வாழ்த்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் மாதாவை வாழ்த்துங்கள். பிதாவாகிய கடவுள் கபிரியேல் தூதர் மூலம் தேவதாயை வாழ்த்திய அதே வாழ்த்துவலியை நாமும் இப்பொழுது சொல்வோம். அருள் நிறைந்த மரியாயை வாழ்க, கர்த்தரமுடனே பெண்ணிலைக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த வீடியோவில் ஜெபமாலை குழுக்களை ஏற்படுத்தியவர்களுடைய பேட்டி வீடியோவை கருத்தை நாம் பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் பார்க்காத வீடியோக்கெல்லாம் இருக்கும் இந்த ஜெபமாலை தொடரில். அப்படி உங்களுக்கு அது மாதிரி வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி R25 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், அட்ரஸ்லாம் தேவையில்லை, அதை கீழே போய்ட்டுருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் செய்தி அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மரியனை கணப்போர் சேனலில் வர மாதாவை பற்றிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே இனிமேலுக்கு வந்துடும். அன்பானவர்களே, ஜெபமாலை குழுவை ஏற்படுத்தி பக்தியை பரப்பி கொண்டிருக்கிறவருடைய கருத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோன்னா, ஈரோட்டிலிருந்து சகோதரி மரிய ஜெனிட்டா அவங்க மிகப்பெரிய ஜெபமாலை குழுவை வச்சுருக்காங்க. அவங்க ஈரோட்டில் இருந்துக்கிட்டு இந்த உலகம் முழுசையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அனுப்பக்கூடிய இந்த ஜெபமாலை மணிகளுடைய எண்ணிக்கை அவ்வளோ பெரிய எண்ணிக்கை. கேட்டால் நீங்களே அதிசயப்படுவீங்க. ஒரு நாளைக்கு தினமும் 2,20,00,000 மணிகள் அவங்க அதுக்கு மேலே அனுப்பிச்சிட்ருக்கிறாங்க. அத்தனை மணிகளை எப்படி இப்போ வாங்குறாங்க அப்படின்னா, ஜெபமாலையை ஜெபிக்க வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க போகிற இடத்துலலாம் இது தான் பரப்பிட்டுருக்காங்க இந்த ஜெபமாலை பக்தியை. அந்த மாதிரி போய் மக்களை சந்தித்து அவங்கள எல்லாத்தையும் ஒரு ஜெபமாலை குழுவாக இணைச்சி அதில் ஜெபமாலை ஜெபிக்க வச்சு கவுண்ட்டு போட வச்சு அந்த கவுண்ட்டு தான் எனக்கு அனுப்புகிறாங்க. இது உலக ஜெபமாலை இயக்கம் சாமிநாதரின் ஜெபமாலை இயக்கத்துக்கு அனுப்பப்படும். சென்ட் டோமினிக் ரோசரி கன்ஃபரேட்டர்னிட்டி அங்கே அனுப்பப்படும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குழுவை வச்சிருக்கிற ஈரோடு மரிய ஜெனிட்டா சகோதரியோடைய கருத்துக்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே நீங்களும் ஒரு ஜெபமாலை ஊக்குவிப்பாளராக ஆகுவதற்கு இதை தயவு செய்து நீங்களும் முன்வாங்க. ஏன்னா மாதா அதை விரும்புகிறாங்க. ஜெபமாலை பக்தியை மட்டும் வீட்டுக்குள்ளே தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கிறது மட்டும் போதாது, மாதாவுடைய செய்தியை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை மாதா வைக்கிறாங்க. எல்லாரும் ஜெபமாலை பக்தியை பரப்புங்கன்னு தான் சொல்கிறாங்க மாதா. அதனால் நீங்களும் ஒரு ஜெபமாலை ஊக்குவிப்பாளராக நீங்கள் ஆக வேண்டும். அதுக்கு உண்டான எல்லா உதவியும் நான் செய்கிறேன். நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களை எல்லாமே உங்களுக்கு என்னென்ன செய்யணுன்றதில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சகோதரி மரிய ஜெனிட்டாவை பற்றி. அவங்க இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாங்க. தினமும் 2 கோடி மணிகளுக்கு மேலே அனுப்புகிறாங்க நமக்கு. அவ்வளோ மக்களை ஒருங்கிணைச்சி இந்த வேலையை அவங்க செஞ்சு இந்த கவுண்ட்டை அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்குது தெரியுங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அவங்களுடைய மகன் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுவார். அடிக்கடி ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுவாங்க. இவருடைய கணவர் ஒரு காவல்துறை அதிகாரி, அவருக்குமே அந்த மாதிரி ஆகும்.
சில டைமில் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம தொடர்ந்து இப்படியே ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்காக வேண்டிக்கங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்வாங்க. அதே மாதிரி சகோதரியுடைய அம்மா அப்பா, அவங்க அப்பா அம்மாவுக்காகவும் அதே மாதிரி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா வெகு தூரத்தில் இருக்கிறாங்க, கீழே தென் தமிழகத்தில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறதோ ஈரோடு. இப்போ அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்காக செய்ய வேண்டியதையும் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துலேயும் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புறதுக்கு அவங்களுக்கு எந்த சோர்வும் இல்லை, எந்த மன கஷ்டமும் இல்லை. இதை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க இந்த வேலையை, ஜெபமாலை பக்தியை பரப்புறதுக்கு உண்டான வேலையை. இவ்வளோ கஷ்டத்தில் இவங்க செய்கிறது பெரிய அதிசயம். அதுவும் 2 கோடி மணிகளுக்கு மேலே ஒவ்வொருத்தரையும் கான்டாக்ட் பண்ணி வாங்கி அதை எனக்கு அனுப்புகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய வேலையை செய்கிறாங்க. அதுக்கு காரணம் மாதா கொடுக்கின்ற ஆதரவு, மன உறுதி, சக்தி தான். அதனால் இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறவங்களுடைய அனுபவத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். சகோதரி, உங்கள்கிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் என்னென்னா, முதல்ல ஜெபமாலை குழுவை உண்டாக்கி ஜெபமாலை பக்தியை வளர்ப்பதற்கு என்ன காரணம்? எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க? எந்த சூழ்நிலை உங்களை இதை செய்ய வைக்குது? அது நீங்கள் இது உங்களுடைய அனுபவத்தை இதில் கொஞ்சம் சொல்லுங்கள். மரியே வாழ்க. என் பேர் மரிய ஜெனிட்டா. நான் ஈரோடு அமலா அன்னை பங்குலேருந்து பேசுகிறேன். நான் அந்த ஜெபமாலை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல வைக்கணும்னு நான் எதை வச்சு நினச்சேன் அப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் 2 பேர் சொல்லும்போது என்ன நினச்சி சொல்கிறோமோ அது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் எங்ககிட்ட ஜெபிக்க சொல்லி உதவி கேட்பாங்க. அப்போ அதிகமாக ஜெபிக்கும்போது கொஞ்சம் நிறைய வாசனைகள்லாம் வரும், நல்லாயிருக்கும் அது அனுபவிக்கிறதுக்கு. அதை நிறைய பேருக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிறைய பேர் ஜெபமாலை சொல்ல மாட்டேங்கிறாங்க வீட்டில், குடும்ப ஜெபமாலை. அவங்கள சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருந்தது. தெரிஞ்சவங்ககிட்டலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன். அதன் மூலமாக அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்லும்போது அவங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. அதனால் நான் மற்றவங்களுக்கு கொண்டு போனேன். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஜெபமாலை குரூப்பை வச்சுருக்கிறீங்க சகோதரி, எப்படி நிறைய பேரை இந்த ஜெபமாலை ஜெபிக்க வச்சு கவுண்ட்டை எப்படி அனுப்புகிறீங்க நீங்கள்? இது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா 2 கோடி மணிகளுக்கு மேலே நீங்கள் அனுப்புகிறீங்க தினமும். எப்படி இந்த வேலையை செய்கிறீங்க? கவுண்ட்டை அனுப்புகிறத எப்படி? இவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் செய்கிறது எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம நேயர்களுக்கு. இப்போ நான் இதை வந்து மற்றவங்களை எப்படி நான் ஜெபிக்க வைக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன்ல, நான் ஒவ்வொருத்தரையாக என்கிட்ட நிறைய பேர் ஜெப உதவி கேட்பாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், நீ இந்த மாதிரி கேட்குறாங்க, அவங்களால ஜெபிக்க முடியுமா அப்படி கேட்பேன். இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து போலீஸ், எந்த ஊருக்கு டியூட்டிக்கு போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நாங்கள் போகும்போது அங்கே போன உடனே எங்கே ஆர்சி சர்ச் இருக்குது அதை தான் பார்ப்போம். போன உடனே எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா? அதனால் நாங்கள் அங்கே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நான் கொஞ்சம் மெதுவாக பேச்சு கொடுப்பேன். மெதுவாக பேசிவிட்டு அப்படி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபமாலை சொல்லலாமா அப்படி கேட்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்புறம் நாங்கள் அவங்க வீடுகளுக்கு போவோம். அந்த மாதிரி நான் அவங்கள ஜெபிக்க சொல்லுவேன். அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க, நீங்கள் ஜெபமாலை கருத்துக்கள் சொல்லி அனுப்புனீங்கன்னா உங்கள் கருத்துக்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க, நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். நான் கண்டிப்பாக ஜெபிச்சுட்டு எனக்கு கவுண்டிங் போட்டு அனுப்புவாங்க, நாங்கள் இவ்வளோ ஜெபிச்சோன்னு. அதில் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு அம்மா ரொம்ப முட்டிலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாலும் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஜெபமாலை ரொம்ப தீவிரமாக சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்ல வச்சாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம், முட்டு வலியே இல்லை, அவங்க ரொம்ப நல்லாயிட்டாங்க. அதை பார்த்து மற்றவங்க நிறைய பேர் அந்த ஊரில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு அதை கொண்டு போனேன். மற்றவங்கக்கிட்ட சொல்லணுன்ற ஆர்வத்தை கொண்டு போனோம். பெரிய குரூப் அதனால தான் உருவாச்சு. இப்போ அவங்க சொன்னது மூலமாக அவங்க சொந்தக்காரங்க, இப்போ அவங்க ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா இன்னொரு ஊரில் இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களும் சொல்கிறாங்களாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த ஊருக்கு நாங்கள் போய் அந்த ஊரில் கொஞ்சம் ஜெபிக்க சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்கள் எந்தெந்த ஊர்களுக்கு போகிறோமோ அந்தந்த ஊர்களில் போன உடனே இதை தான் எங்கள் வேலையை ஆரம்பிப்போம். முதல்ல ஜெபமாலை சொல்லுங்கள், மாதா நம்ம கூடவே இருப்பாங்க, அதை சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வச்சோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆசையாக இருக்குது, கேட்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் நிறைய எண்ணிக்கை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. சகோதரி வந்து இப்போ ஜெபமாலை பக்தி அப்படின்றது கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் மக்கள்கிட்ட. அப்படி ஆர்வம் இல்லாமல் இருக்கவங்கள எப்படி ஜெபமாலை பக்திக்குள் கொண்டு வர்றது? ஜெபமாலை ஜெபிக்க வைக்க என்ன செய்ய வேண்டும்? நாம்
அப்படிப்பட்ட நபர்களை நாம் சந்திக்கக்கூடிய மக்களை எப்படி ஜெபமாலை பக்திக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ மக்களை வந்து நம்ம எப்படி ஜெபமாலை சொல்ல வைக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம சொல்லும்போது நேரம் இல்லை, ஐயோ அப்படியா அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, எனக்காக ஒரு 5 மணி சொல்கிறீங்களா, அப்படி ஒரு உதவி கேட்பேன். யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி வச்சுருப்பேன், ஒரு ஊருக்கு ஒருத்தரை வச்சுருப்பேன். அவங்ககிட்ட போய் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா, ஒரு 5 மணி சொல்கிறீங்களா அப்படி சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து கூப்பிடுவாங்க, நான் சொன்னேன் ரொம்ப நன்றி அப்படி சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் 2 நாள் கழித்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதனால் நீங்கள் ஒரு 53 மணி ஜெபம் சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்றீங்களா, அவங்க ரொம்ப பிரச்சனை, அவங்கள காப்பாற்றணும், உடனே சொல்லுங்களேன், நீங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பாக சேர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உதவி கேட்பேன். அப்போ அவங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே செய்வாங்க. ஒரு 10-15 பேர் சேர்ந்து உட்காந்து ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிச்சு எனக்கு அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில சமயங்களில் நான் அப்படி இல்லாத நபரை கூட இருக்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்க ஜெபிக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஆரம்பித்தது பெரிய பெரிய டீம் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ உடனே கேட்பாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்காக அவங்க தொடர்ந்து ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு பேர்கள் சொல்லும்போது அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்க ஃபீட்பேக் கேட்பாங்க, நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சோன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போகுது. நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. ஒரு சொல்லாத ஆட்களையும் சொல்ல வைக்கிறது இப்படி தான். இது காணாததுக்கு எங்களுடைய சாட்சிகளை சொல்லுவோம். ஜெபமாலை சொன்னதுனால என்னென்ன நடந்தது, எங்கள் வீட்டில் எங்கள் மாதாம்மா எங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணுறாங்க. ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விண்ணகத்துடைய வாசனை வரும் வீட்டில், ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும்போது கேட்க ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் அந்த வாசனை வரும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வீட்லேயே வாசனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த ரூம் நல்லா பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தட்டி எழுப்பி மாதாம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. கேட்கும்போது ஆசையாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி தான் நான் அவங்கள ஜெபிக்க வைக்கிறேன். சகோதரி, நீங்கள் வந்து ஜெபமாலை குழுவை ஏற்படுத்தியதுனால நீங்கள் பெறுகின்ற அனுபவம் என்ன? இப்போ எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு 3000 மணிகள் தான் ஸ்டார்டிங் என்னுடைய பணிகளை நான் செய்ய ஆரம்பிச்சப்போ 2019 ஜெபமாலை குழு ஆரம்பிக்கிறப்ப. அப்புறம் அது அப்படியே வளர்ந்து இன்றைக்கு 9 கோடி மணிகளாக வந்து சேர்ந்துருக்கு. அதில் நீங்களே 2 கோடி மணிகளுக்கு மேலே அனுப்புகிறீங்க. இப்படி ஜெபமாலை குழுவதை ஏற்படுத்துறது மூலம் நீங்கள் என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது? உங்களுக்கு அதை கொஞ்சம் நீங்கள் நேயர்களுக்கு சொல்லணும். இப்போ ஜெபமாலை குழு ஆரம்பித்ததுனால எங்களுக்கு என்ன அனுபவம்னா, இந்த ஜெபமாலை குழு மூலமாக எங்களுக்கு மாதாவுடைய உறவுகள் நிறைய கிடச்சிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜெபமாலை சொல்கிறாங்க, சொல்லாதவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட முக்கியம் என்னென்னா, நிறைய ஃபாதர்ஸ்லாம் இதில் இருக்காங்க. அம்மா இப்போ நான் ஜெபமாலை சொல்ல தெரியாத மக்களுக்கு ஜெபமாலை கருத்துக்கள் அனுப்புகிறோம் எங்கள் குரூப்பில். அவங்க அதை வச்சு ஒரு டீமாக ஜெபமாலை சொல்கிறாங்க. அதில் ஒரு சில ஃபாதர்ஸ் இருக்காங்க, அவங்க பங்கு மக்களுக்கு அனுப்புகிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த கருத்துக்கள் கூட நாங்கள் ரெடி பண்ணுறதில்ல, எங்களுக்கு வேறு குரூப் தான் தராங்க. அதை நாங்கள் அனுப்புகிறோம். ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, கேட்க ஆசையாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு அது நடந்தது, இது நடந்தது, இது சரியாக போச்சு. ஒரு வீட்டிலலாம் புருஷன் பொண்டாட்டிக்கெலாம் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருந்தாங்க, பேச்சுவார்த்தையே இல்லை. சொல்லணுன்னா அந்த பொண்ணு சிஎஸ்ஐ, அந்த பையன் ஆர்சி. அவன் ரொம்ப கேவலமாக பேசுவாள் ஆர்சின்னு. அப்போ நான் ஜெபமாலையை பற்றி தான் நான் சொன்னேன். ஜெபமாலை சொல்லுமா, அதனால் எங்களுக்கு நடந்த நன்மைகளை சொல்லும்போது ஆர்சியில் இவ்வளோ ஒரு இது உண்டா, ஜெபமாலை சொன்னால் இவ்வளோ இருக்கான்னு. அப்போ அந்த பொண்ணு ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தா, இன்றைக்கி அவங்கள மாதிரி ஒரு அந்யோன்யம் யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு ஜெபமாலை சொன்னால் இவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு அவள் கேட்குறா. இப்போ பார்த்திங்கன்னா அவள் நிறைய பேர் சொல்ல வைக்கிறா, நிறைய குழந்தைங்கள சொல்ல வைக்கிறா. அவள் குழந்தைங்க அழகாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டா. அந்த மாதிரி நிறைய சாட்சிகளை கேட்கும்போது ஆசையாக இருக்குது. இது நிறைய சொல்லும்போது எனக்கு என்னென்னா, நான் மாதாவுடைய செல்ல பிள்ளை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷம். என்னென்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். நான் மாதாவுடைய ரொம்ப செல்ல பிள்ளை. மாதாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு மாதாமாவை பிடிக்கும். இப்படினால ஏசப்பாவுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுடைய உள்ளங்கையில் இருக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம், அப்படி இல்லை, நான் அவங்களோட இதயத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் நிறைய வரும். அதெல்லாம் பனி போல் போயிடும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நீ ஃபேஸ் பண்ண, இது யாராலையும் முடியாது, நீ எப்படி இது தாங்கிக்கிட்ட அப்படி கேட்பாங்க. எல்லாமே எனக்கு மாதாமாவும் ஏசப்பாவும் செஞ்ச உதவி தான். ஜெபமாலை தான். ஜெபமாலைங்கிற ஒரு ஆயுதம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தில்லா எது வேணால் பண்ணலாம். இதனால் நான் சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னா,
எல்லாருமே ஜெபமாலை சொல்லணும். நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷங்கள், நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு அனுபவம் இது சொல்லணும்னா, இதை நீங்களும் அனுபவிக்கணும். எல்லாரும் குடும்ப ஜெபமாலை சொல்லுங்கள். கண்டிப்பாக நேரம் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதிகபட்சம் 20 நிமிஷம் தான். நீங்கள் சிம்பிளாக சொன்னீங்கன்னா, குடும்பத்தோடு சொல்லும்போது ரொம்ப ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நிறைய கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்குது, நடக்காத விஷயங்கள்லாம் நடக்குது. நம்ம மனிதர்கள்ட்ட ஆறுதல் கேட்குறத விட நம்ம மாதாம்மாட்ட கேட்டோம்னா நல்லா கிடைக்கும். மாதாம்மா ஏசப்பாட்ட சொல்லி நம்மளுக்கு பரிந்துரை பண்ணி நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. ஜெபமாலையை கண்டிப்பாக சொல்லுங்கள், வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக சொல்லுங்கள். தெரிஞ்சவங்களையும் சொல்ல வைங்க. அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் சொல்லாமல் தெரிஞ்சவங்களையும் சொல்ல சொல்லுங்கள். மரியே வாழ்க. பிரதர், நீங்கள் வந்து சகோதரி கூட நீங்கள் இதே வேலையை நீங்களும் செய்கிறீங்க. நீங்கள் ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி. நீங்களும் இவங்க கூட சகோதரி கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய வேலையில் பங்கெடுத்து உதவி செய்கிறீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியது, ஜெபமாலை குழுவுக்குள்ளே ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியது, அவங்கள பக்தியை பற்றி சொல்ல வேண்டியது ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக அனுபவம் இருக்கும். அதை நீங்கள் இப்போ கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மரியே வாழ்க. ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்து ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட ரொம்ப மனதளவில் ரொம்ப வந்து சோர்ந்துருவோம், ரொம்ப சோகமாக இருப்போம், முடியாமல் படுத்துருவோம், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி படுத்துருவோம். அப்போ மாதா வந்து எங்களை எழுப்பி வந்து இன்றைக்கி ஜெபமாலை சொல்லுன்னு சொல்லி என் மனைவி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் நினச்சிட்டோம் ஜெபமாலை சொல்லுவோம். அப்போ நாங்கள் நினச்சோம் ஜெபமாலை சொன்னால் மாதாவை ரொம்ப பிடிக்கும் போல், அதனால் மாதா சொல்லன்னு சொல்லி நாங்கள் ஜெபமாலை சொல்லுவோம். ஆனால் நாள் போக போக எங்களுக்கு மாதம் உணர்த்தினாங்க, ஜெபமாலை சொல்லும்போது ஆண்டவர் இயேசப்பாவை ரொம்ப பிடிக்குமா. அதை என்ன சொல்கிறான்னா, நீ என்ன ஜெபமாலை என்ன வாழ்த்தும் போது என் மகனுடைய மனசு ரொம்ப குளிர்ந்துடும், நீ கேட்கல என் மகன் தருவான். உண்மையில் அந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் எதிர்நோக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டோம். ஜெபமாலை ஜெபிக்கும்போது அந்த ஜெபமாலை ஜெபிச்சு முடித்த உடனேயே அதோடைய ரிசல்ட் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இந்த ஜெபமாலையை வந்து நாங்கள் எல்லா மக்களும் கொண்டு போகணும். இது வரைக்கும் நாங்களுமே ஜெபமாலை வீட்டில் தவறாமல் ஜெபிச்சுட்டு வர்றோம். எல்லா மக்களையும் சொல்ல வைக்கிறோம். ஜெபமாலை வந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஜெபமாலை இல்லாமல் சாத்தானை ஜெயிக்க முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. மாதாவுடைய துணை இல்லாமல் நம்ம வந்து மோட்சத்துக்கு போகவே முடியாதுங்கிறது இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். அதனால் எல்லா மக்களும் தயவு செஞ்சு நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்க. நீங்கள் ஜெபிக்க அதோடைய வல்லமை நீங்கள் உணர ஆரம்பிங்க. நீங்கள் கண்டினியூவாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கேட்காமலேயே நீங்கள் உங்களுடைய எல்லா தடைகளும் நீங்கும். வீட்டில் என்னென்ன தேவையோ அத்தனையும் மாதா நிறைவேற்றி தருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்கள் மிகப்பெரிய சாட்சி. அன்பானவர்களே, அருமையான ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்க. ஒரு ஜெபமாலை குழுவை எப்படி வழிநடத்துறது, எப்படி அவங்க இந்த பணிகளை செஞ்சு மாதாவுக்கு உகந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு குழந்தையாக அவங்க சகோதரி மரிய ஜெனிட்டா இருக்கான்றதை நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா? எல்லாரும் இதே போல் மாதாவுக்காக உழைக்கிறதுக்கு நாம் முன் வர வேண்டும். வீட்டிலையோ கோவில்லையோ உட்காந்துக்கிட்டு இந்த ஜெபமாலையை ஜெபிச்சிட்டா போதும், மாதாவை சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு நாம் நினைக்க வேணாம். நாம் ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல் மற்றவங்களையும் ஜெபிக்க வைக்கணும். அதை தான் மாதா விரும்புகிறாங்க. மாதாவுடைய 15 வாக்குறுதிகள் இருக்குது ஜெபமாலையில். ஜெபமாலை ஜெபிக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கின்ற வாக்குறுதி 15. அதில் ஒரு வாக்குறுதி என்னென்னா, இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்கு எல்லா விதத்திலும் நான் உதவி செய்வேன் அப்படின்றாங்க. அப்போ மோட்சம் உறுதி. மாதா சொல்லிட்டா அது நடத்தாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் ஜெபமாலை ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை ஜெபமாலை ஜெபிக்க வைக்கணும். இன்னும் அதிகமாக நான் மாதாவை நேசிக்கிறேன், நான் மிகப்பெரிய மாதா பக்தர் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா, மாதாவுக்கு வேலை செய்ய முன் வர வேண்டும். சகோதரி மரிய ஜெனிட்டா மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஒரு ஜெபமாலை குழு ஆரம்பித்து நீங்களும் இதே மாதிரி பதிவுகளை வாங்கி போட்டு நீங்கள் எல்லாரையும் உலக ஜெபமாலை இயக்கத்தில் சேர்க்கலாம். சாமிநாதரின் ஜெபமாலை இயக்கம், சென்ட் டொமினிக்ஸ் ரோசரி கன்ஃப்ராட்டர்னிட்டின்னு வாங்க, அதில் எல்லாரையும் சேர்க்கலாம். அப்போ மாதா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள், உங்களுக்கு ஆலோசனை வேணும், உதவி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் ஒன்று தான், கீழே ஸ்க்ரீனில் தெரியும். அந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு என்னை கேளுங்க. உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி ஜெபமாலை குழு ஆரம்பிக்கிறது, என்ன செய்கிறது, எப்படி கவுண்ட் வாங்கிறது, எப்படி எனக்கு அனுப்புறது, எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் முன் வரணும், அவ்வளோதான்.
அப்படி வர்றப்ப மாதா மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் உங்களுக்கு நிகழ்த்துவாங்க. எனக்கு அப்படி தான் 2019 மாதா நிகழ்த்திட்டு வராங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்க. நிறைய ஃபாதர்ஸு, நிறைய சிஸ்டருங்க, உங்களை மாதிரி மாதாவுடைய பிள்ளைகள் உலகம் முழுசிருந்து நமக்கு தொடர்பு வரும். அது மிகப்பெரிய அலாதியான ஒரு ஆசீர்வாதம் மாதா கொடுக்குறது. அவங்களுடைய ஜப உதவியெல்லாம் நமக்கு கிடைக்கும். அது மிக பெருசு அதெல்லாம். ஸோ இந்த வேலையை நீங்களும் செய்யறதுக்கு முன்வாருங்கள். உங்களுக்கு மரியன்னைக்கான ஒரு சேனல் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து எல்லாரும் மாதாவுடைய ஜெபமாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக ஆகுவதற்கு நீங்கள் ஒரு தூதராக இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.